ஹே ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஷாமலா நவராத்திரியோட டே 7ஓட பூஜை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க வந்து சுகஷாமலா. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்கள பார்க்கலாம். சுகஷாமலா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மதுரை மீனாட்சி மாதிரியே இருக்கனால இங்கே சென்னை பூஜா சென்டரில் வாங்கினா மதுரைக்கரசி மீனாட்சி வச்சிருக்கேன். இன்னைக்கு இந்த டேபிள் இன்னும் கொஞ்சம் பெரிய சிலையெல்லாம் கொஞ்சம் வைக்கலாம். இந்த மிச்சம் இந்த 3 days பூஜைன்னு சொல்லிட்டு இந்த கொஞ்சம் 2 ஸ்டூல் போட்டிருந்ததை மாற்றி ஒரு ஸ்டூல் ஆக்கி இன்னைக்கு கொஞ்சம் இதுவாக வச்சுருக்கேன். இன்னைக்கு இன்னொரு விசேஷம் வந்து ரத சப்தமி. இன்னைக்கு வந்து பொங்கல் மாதிரியும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ரதத்துக்கு. இது யாருக்கான ரத பூஜைனா சூரிய பகவான் வர அந்த ரதத்துக்கான பூஜை. இது பீஷ்மருக்கு இன்னைக்கு நம்ம பூஜை பண்ணோம். அம்பப்படுக்கை அவருக்கு வந்து ஒரு வரமாக வந்து அவங்க அப்பா வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது வந்து அவன் வந்து நினைக்கும் போது தான் அவனுக்கு வந்து அழிவு வரணும், மரணம் வரணும்னு. அப்படி அந்த முள்ளுப்படுக்கையில் படுக்கும்போது அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு மரணம் வரலேன்னு நினைக்கும் போது அப்போ வந்து அவருக்கு மரணம் வந்ததா எனக்கு ஒழுங்காக அந்த கதை தெரியல. வந்து மரணம் வந்ததா, அதனால வந்து சூரிய பகவான் வந்து அவரோட இந்த 7 குதிரை பூட்டிய ரதத்தில் தான் அவரை வந்து இது சொர்க்கலோகத்துக்கு அமுச்சிட்டு போகிறதா சொல்லுவாங்க. அதனால் இன்னைக்கு ரத கோலம் வாசல்லையும் சரி எங்கள் வீட்டில் ஒரு மணப்பலகையிலையும் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்க சுகஷாமலா. அவங்க மதுரைக்கரசி மாதிரியே இருப்பாங்க. இவங்க இன்னைக்கு பேக் டு நார்மல் மாதிரி மரகத பச்சையில் அம்பாள் வந்து நின்ற திருமேனியாக இருக்காங்க. இது வந்து நம்ம பார்த்தவங்கள வீணாஷாமலா மட்டும்தான் நின்ற திருக்கோலம். இந்த நின்ற திருக்கோலத்தில் சைடு கொண்டையோட ஜடை அலங்காரங்களோட அவ்வளோ அழகாக இருக்காங்க. இவங்க சுற்றி வந்து கிளியாக இருக்கும். கையில் ஒரு கிளி, தோளில் ஒரு கிளி, முழங்கையில் ஒரு கிளி. அது மாதிரி மீனாட்சி அம்மன் திருக்கோயிலையுமே சுற்றி விதானம் முழுசும் கிளியாக இருக்கும். மகாகவி காளிதாசர் வந்து ஷாமலா தண்டகம்னு அம்பாலோட பரிபூர்ண அருள் கிடச்சிரு. அவர் சொல்கிறது என்னென்னா, இந்த கிளிகளை பார்க்கும்போது சத்தங்களை கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கிளிகள்லாம் வந்து சித்தரோட மறு உருவம் தான் இந்த கிளிகள்னு சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையுமே விதானத்தில் கிளிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த கோயிலில் வந்து நம்ம போகிறோமோ நிறைய அத்திவரதர் கோயிலெல்லாம் வந்து கிளிகள் வந்து அவ்வளோ இருக்கும். அதுதான் இவ வந்து கிளியோடு இருக்கிறவ மரகத பச்சையில் மீனாட்சியே தான் அவ சுகஷாமலா. நாளைக்கான ஷாமலையோட ஃபோட்டோவை நான் வந்து மேலே தரேன். ஓகே, நம்ம நாளைக்கு 8th day பூஜையோட பார்க்கலாம். சுகஷாமலாவோட அருளை நம்ம எல்லாம் பெற்றுக்கலாம். நாளையோட ஷாமலா வந்து நம்ம ஷாமலாம்பிகை மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்களோட இமேஜும் பேரும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன். ஓகே, நம்ம நாளைக்கு ஷாமலா நவராத்திரியோட 8th day பூஜையில் பார்க்கலாம். ஓகே, பாய்.